பிராய்லரே சாப்பிட்டு சாப்பிட்டு கோழினாலே இப்படிதான் இருக்குன்னு ஒரு நினைப்பு. ஆனா அந்த டேஸ்ட்ல இருந்து மாறவும் முடியல. அப்படிப்பட்ட நேரத்துல இந்த வான்கோழி எனக்கு கிடைச்சு. இதுவும் ஒரே கோழி வகை தானேன்னு தப்பு கணக்கு போட்டுட்டேன். இந்த டர்க்கி கோழியை நம்ம இன்னைக்கு செய்யற மாதிரி செஞ்சோம்னா இந்த டேஸ்ட்டை நீங்க இனி மறக்கவே மாட்டீங்க. இந்த ரெசிபிக்கு வெங்காயமும் வேண்டாம், தக்காளியும் வேண்டாம். வாங்க வீடியோக்குள்ள போலாமா? சட்டி பத்த நல்ல சுருள வதக்கி எடுத்த வான்கோழி பிரட்டல் செய்யறதுக்கு 1 கிலோ வான்கோழி எடுத்திருக்கிறேன். 2-3 டைம் தண்ணி விட்டு நல்லா கிளீன் பண்ணிட்டு மேரினேட் பண்றதுக்கு மசாலா சேர்க்கணும். 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர், தேவையான அளவு உப்பு. இதுக்கு ஸ்பெஷலா ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணலாமா? 1 விரல் அளவுக்கு இஞ்சி, 10 இல்லைன்னா 15 அளவுக்கு பூண்டு, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. இதே போல கொரகொரப்பா அரைச்சி எடுத்துட்டு அதுல இருந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தணும். அது கூட சின்ன குழிக்கரண்டி அளவுக்கு தேங்காய் எண்ணெய் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 1/4 மணிக்கு ரெஸ்ட்ல விட்டுறணும். இனி இதுக்கு ஒரு மசாலா வறுத்து எடுப்போமா? காரம் கம்மியா டிஷ் நல்லா கலர்ஃபுல்லா இருக்கிறதுக்கு 7-8 காஷ்மீர் மிளகாய், நல்ல காரத்துக்கு 5 வரமிளகாய், அது கூட 2 ஸ்பூன் முழு மல்லி, 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் நல்ல மிளகு, 10 வெந்தயம், 1/4 டீஸ்பூன் கடுகு, 2 ஏலக்காய், 2 கிராம்பு. பிளேவர் வர்றது வரைக்கும் நல்லா வறுத்துட்டு கடைசியில கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு சூட்லயே நல்லா வறுபட்டுறோம். சூடு ஆறுன பிறகு மிக்சி ஜார்ல போட்டு கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சி எடுத்த பிறகு அது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு இறைச்சி மசாலாவும் போட்டு நல்லா பொடியா திரிச்சு எடுத்துடணும். இப்போ குக்கர்ல ரெஸ்ட்ல இருக்கட்டும் சொல்லி மேரினேட் பண்ணி வச்சிருக்கவங்கள குக்கர்ல போட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி விட்டு மினிமம் 5 இல்லைன்னா 6 விசில் வேக வச்சு எடுக்கணும். கறி நல்லா வெந்துட்டு அப்படி வேகலைன்னா கூட ஒரு 2 விசில் வேக வச்சு எடுத்தா போச்சு. திரும்ப ஒரு கடாயை வச்சு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் விட்டு சோம்பு, இஞ்சி பூண்டு, கருவேப்பிலை லைட்டா வதக்கி விட்டுட்டு வேக வச்ச வான்கோழி அரைச்ச மொத்தமா சேர்த்துட்டு அது கூட அரைச்சு வச்சிருக்கிற மசாலாவை சேர்த்து நல்லா கிளறி விடணும். கறி வேக வைக்கும் போது உள்ள தண்ணி நல்லா சுருள வத்தி வரணும். அதுக்குள்ளால எண்ணெயில கொஞ்சம் தாளிக்கிற அளவுக்கு வெங்காயத்தை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இந்த அளவுக்கு தண்ணி வத்தி சுருள வந்த பிறகு ஃப்ரை பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தையும் சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா, பாதி லெமனையும் சேர்த்து ஒரு பிரட்டிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். இந்த ரெசிபி பீஃப் எப்படி செய்வனும் அதே போல வான்கோழி பிரட்டல் செய்திருக்கிறேன். எல்லாருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வான்கோழில மட்டும் இல்லைங்க, ஆட்டுக்கறி, நாட்டுக்கோழி, பிராய்லர் கோழி எதுலனாலும் பண்ணலாம். சூப்பரா இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி செய்து பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அன்டில் தென் இது உங்கள் பெல் குக்கிங். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி. வரட்டா.